பெங்களூர்ல போயிட்டு மேட்ச் பார்த்தோம்னா இந்த டி ஷர்ட் போட்டாவே மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. ஏதோ ஒரு மிருகத்தை நாயை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நாய் கூட நன்றி உள்ளது, ஆனா அவங்க அதை விட கேவலமா பாக்குறாங்க. ஆர்சிபி வந்து ஒரு சைக்கோ டீம் ப்ரோ. அந்த ஆர்சிபி பத்தி பேசவே பேசாது. பெங்களூர்ல போய் யாராச்சும் மேட்ச் பார்த்திருந்தாங்கன்னா ஆர்சிபி பத்தி லைக்கே பண்ண மாட்டாங்க. ஆர்சிபி மேல அவ்வளவு கோவம் வரும். பெங்களூர்ல பார்த்தவங்களுக்கு தான் அதோடைய வலியே தெரியும். ஏன்னா இவ்வளவு ஒரு கோவம் ஆர்சிபி மேல. பெங்களூர்ல போயிட்டு மேட்ச் பார்த்தோம் ப்ரோ. இந்த டி ஷர்ட்டை பார்த்தாவே எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க, திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஆர்சிபி டி ஷர்ட் மட்டும் தான் போடணுமா? ஏன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்து ஆர்சிபி. எங்களுக்கு பிடிக்காத டீமே நாங்க லைக் பண்ணுவோம். சென்னை டி ஷர்ட்டை பார்த்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சரியில்லை ப்ரோ. அவங்க எல்லாம் கப்பை அடிக்கிறது தகுதியான டீம் கிடையாது. சென்னை ஆர்சிபில இருக்கிற பிளேயருக்கு பிரச்சனை இல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் பிரச்சனை. ஆர்சிபி ஃபேன்ஸ் 100% சைக்கோ. ஏன்னா இவ்வளவு ஒரு வன்மா சொல்லிட்டு போனா வன்மனா கிரவுண்டுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். சென்னை டி ஷர்ட்டா இல்ல வேற எந்த டி ஷர்ட்டா போட்டு போங்க, சென்னை டி ஷர்ட்டுக்கு போனவே அந்த பைத்தியானுங்க சைக்கோவா நடந்துப்பானுங்க, கேவலமா திட்டுவானுங்க. இது உண்மை ப்ரோ, 100% உண்மை. இல்ல கிடையாது. நோ. மும்பை இது சிஎஸ்கே குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஓகே. அவங்க 2 பேர் ஃபார்ம் வரணும்காகவே ருத்ராஜும் கார்த்திக் சர்மா வந்து ஒரு பாலா ஃபேஸ் பண்ணி சிங்கிளா அடிச்சாங்க. நீங்க ஒரு பெங்களூர்ல போயிட்டு மேட்ச் பார்த்தோம்னா இந்த டி ஷர்ட் போட்டாவே மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. ஏதோ ஒரு மிருகத்தை நாயை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நாய் கூட நன்றி உள்ளது, ஆனா அவங்க அதை விட கேவலமா பாக்குறாங்க. ஆர்சிபி வந்து ஒரு சைக்கோ டீம் ப்ரோ. அந்த ஆர்சிபி பத்தி பேசவே பேசாது. பெங்களூர்ல போய் யாராச்சும் மேட்ச் பார்த்திருந்தாங்கன்னா ஆர்சிபி பத்தி லைக்கே பண்ண மாட்டாங்க. ஆர்சிபி மேல அவ்வளவு கோவம் வரும். பெங்களூர்ல பார்த்தவங்களுக்கு தான் அதோடைய வலியே தெரியும். ஏன்னா இவ்வளவு ஒரு கோவம் ஆர்சிபி மேல. பெங்களூர்ல போயிட்டு மேட்ச் பார்த்தோம் ப்ரோ. இந்த டி ஷர்ட்டை பார்த்தாவே எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க, திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஆர்சிபி டி ஷர்ட் மட்டும் தான் போடணுமா? ஏன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்து ஆர்சிபி. எங்களுக்கு பிடிக்காத டீமே நாங்க லைக் பண்ணுவோம். சென்னை டி ஷர்ட்டை பார்த்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சரியில்லை ப்ரோ. அவங்க எல்லாம் கப்பை அடிக்கிறது தகுதியான டீம் கிடையாது. சென்னை ஆர்சிபில இருக்கிற பிளேயருக்கு பிரச்சனை இல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் பிரச்சனை. ஆர்சிபி ஃபேன்ஸ் 100% சைக்கோ. ஏன்னா இவ்வளவு ஒரு வன்மா சொல்லிட்டு போனா வன்மனா கிரவுண்டுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். சென்னை டி ஷர்ட்டா இல்ல வேற எந்த டி ஷர்ட்டா போட்டு போங்க, சென்னை டி ஷர்ட்டுக்கு போனவே அந்த பைத்தியானுங்க சைக்கோவா நடந்துப்பானுங்க, கேவலமா திட்டுவானுங்க. இது உண்மை ப்ரோ, 100% உண்மை. மேட்ச் நல்லா போச்சு ப்ரோ. எப்பயுமே சஞ்சு சாம்சன் அடிச்சாதான் மேட்ச் வின் பண்ணன்ற ஸ்ட்ராட்டஜியை உடைச்சிட்டாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சென்னை வின் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாளா ஒரு மூமெண்டம் கிடைக்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பேட்டர்ல படுது. கரெக்டா மேட்ச் எப்படி கொண்டு போகணும், எப்படி ஓவர் போடணும், எப்படி ஓவர் கொடுக்கணும், எல்லாமே மெச்சூர்டா விளையாடுறாங்க. இன்னைக்கு 1% கூட எந்த தப்புமே பண்ணல, தப்பான ஷாட் விளையாடல. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சென்னை 100% ஜெயிச்சுட்டாங்க. 14 ஓவர் வரைக்கும் தூக்கி அடிக்காம கிடைச்ச பாலை மட்டும் அடிச்சுக்கிட்டு கிளீனா எடுத்துட்டு போனாங்க. மேட்ச் ஒரு இடத்துல கூட சென்னை வந்து எங்கேயுமே லூஸ் பண்ணல. இந்த மாதிரி விளையாடுனாங்கன்னா இந்த வருஷம் 2026 கப்பு வந்து சென்னைக்கு தான். டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க சிஎஸ்கே அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லுங்க. ஆர்சிபி பத்தி சென்னை ஆல் தி வே. சென்னை சூப்பரா bowling பண்ணிச்சு. பேட்டிங் ருத்ராஜ் நல்லா பண்ணாரு. இட் வாஸ் a very good game. மேட்ச் எப்படி போச்சு? சூப்பரா போனுச்சு. கேப்டன் சூப்பரா விளையாண்டாரு. கடைசி 2 மேட்ச் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அடுத்தது இன்னைக்கு கார்த்திக் சர்மா நல்லா விளையாண்டாரு. சிஎஸ்கே இப்பதான் புது தெம்போட வருது. இப்படியே குவாலிஃபை ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். கப்படிக்கு வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கே? குவாலிஃபை ஆகட்டும், ஆகிறதுக்கு உழைக்கட்டும். எம்ஐ ஃபேனுங்க. எப்படி இருக்கு தோத்தது? ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்கா இருக்கு. ரோஹித் சர்மா இருந்தா ஜெயிச்சிருக்கலாமா? கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான் கெட்டு. குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா அப்புறம் சீசன்? யாருக்கு? சிஎஸ்கே குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா? குவாலிஃபை எல்லா மேட்சும் ஜெயிச்சு ப்ராபபிலிட்டி தானே. நல்லா மூவ் ஆறாங்க. ருத்ராஜ் ஃபார்ம்ல வந்திருக்காரு. சோ வாய்ப்பு இருக்கு, பாப்போம். போக மேட்ச்ல தெரியும். ரோஹித் சர்மா இல்லாதனால தான் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு மாதிரி மும்பை ஃபேன் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க ஊர்லயே போய் அடிச்சுட்டு 100 2 வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு வந்தவங்க தானே நம்ம. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பங்காளியை தொடர்ந்து 2வது மேட்ச் அடிக்கிறீங்க. எப்படி குஜிலி மஸ்து தான். ரோஹித் சர்மா விளையாடனால தான் மும்பை அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேட்ச் நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. செகண்ட் விக்டரி அகைன்ஸ்ட் எம்ஐ எப்படி பாக்குறீங்க?
செம்மையா இருந்துச்சு, ரொம்ப பொறுமையா அடிச்சிச்சாங்க. பெஸ்ட் மேட்ச் விளையாடு. கம்பேக் பண்ணிருக்கீங்க, மேபி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா? தெரியல, மேபி போலாம். எம்ஐ ஃபேன் சொல்றாங்க ரோஹித் சர்மா எல்லாம் நல்லா ஜெயிச்சிட்டீங்க, எல்லாம் ஜெயிக்க விட்டுற மாட்டேங்க. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் நல்லா ஆடினாங்க, நல்லா ஜெயிச்சாங்க. தலை தோனி வராது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. எல்லா மேட்சும் வந்து பாக்குறேன், ஒரு மேட்ச் வர மாட்டேன். மேபி அடுத்த மேட்ச்ல வந்தா நல்லா இருக்கும். மேட்ச் ஒரே தூக்கமா போயிடுச்சுடா, தூங்கியே முடிச்சிட்டோம். ஏன்னா டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க. கண்டிப்பா அதே மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி நம்ம மட்டும் 160 தான் அடிக்கிறோம், 200 அடிக்கவே மாட்டோம், அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. எனிவே ஓகே, குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா? வேற ஏதாவது நல்ல டீம் வந்தா நல்லா இருக்கும் போல. ரன் ரேட்டுக்காக விளையாடல, வின்னிங்காக விளையாடினாங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணது நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகும். ஓகே, ஆமா ஆமா சொல்லுங்க. எங்க மூஞ்சிய காட்டு, மூஞ்சி இந்த இருக்கு. என்ன சொல்லு தம்பி? இப்ப போன வாரம் என்ன பேசிய சொல்லு, இப்ப கேட்கல. இப்ப கேட்கல, போன வாரம் என்ன சொன்னியே வந்துட்டீங்க, கேட்கல. இப்ப பேசு, இப்ப பேசு தம்பி, கேட்கல. என்ன பேசணும் சொல்லு bro. சொல்லு, போன வாரம் வந்து நீ என்ன பேசிய சொல்லு, இப்ப சொல்லு. அதெல்லாம் என்ன சொன்ன சொல்லு bro. சொல்லு, உனக்கு தெரியாத சொன்னானுக்கு வாய விடக்கூடாது தம்பி. ஒரு கப்பு அடிச்சுக்கிறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா ஓவரா வாய விடக்கூடாது அதுக்குன்னு. ஆச்சா, கப்படிக்க வாய்ப்பு இருக்கா நீங்க? ப்ரோ அது தெரியல ப்ரோ. ஆனா கப் அடிச்சா சின்ன சாம்பல் அடிக்கணும் ப்ரோ. தலை எல்லா இடத்த அடிச்சிட்டாரு, அவர் 2வது வீட்டு தான் அடிக்கல, அங்க அடிக்கணும். இப்ப மேட்ச் எப்படி போச்சு? இல்ல கொடுக்கலாம். மேட்ச் எப்படி ப்ரோ போச்சு? நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து பங்காளி அடிச்சு ஓட வரீங்க, எப்படி இருக்கு ஃபீல்? சூப்பர். ஹலோ பிரதர், மேட்ச் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சேப்பாக்ல என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். 250, 260, 240 அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தது மேட்ச். நான் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணேன், சூப்பரா இருந்தது. எப்படி பாக்குறீங்க எம்ஐயோட தொடர்ந்து 2வது வெற்றி? அதெல்லாம் நடக்கதான் செய்யும் பிரதர். சிஎஸ்கே 5-5ங்கிறது நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்காக அதே ஆளுங்க எல்லா வருஷமும் அடிச்சுட்டே இருக்க முடியுமா? டீம் மாறும்ல. இப்ப ஆர்சிபி மேல இருக்கிற 4 பேர் அசையவே மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. இவங்க இப்ப அடிச்சுக்கிறது எல்லாமே 5, 6, 7, 8 அதுக்குதான். அந்த 4 பேர் அப்படியே இருப்பாங்க. அதுல யாரு 1, 2 வராங்களோ அவங்க ஃபைனல் போல. சிஎஸ்கே குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா? குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா சொல்ல மாட்டேன். இதே மாதிரி எல்லா மேட்சும் ஆட முடியுமா தெரியாது, அதுதான். சோ கம்பேக் பண்ணியாச்சா? கம்பேக் பண்ண மாதிரி தான் தெரியுது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா கம்பீட் பண்ணலாம். ஆனா அவங்கள டாப்பிள் பண்ணி மேல போக முடியுமா, அது டவுட். அதுக்கு வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வாய்ப்பு கம்மி. தோனியை வச்சு டிக்கெட் ஸ்கேம் பண்றாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நம்ம சொல்றது அது தோனி வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா விளையாடாம இருந்து லாஸ்ட்ல வந்து இன்ஜுரின்னு சொல்றதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுல இருந்துடலாம். சரியா? அதெல்லாம் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டுல இருந்துடலாம். ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும், தோனி இனிமே இல்லப்பா, நமக்கு வந்து அடுத்த யாரோ அவங்க தான் அப்படின்னு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ வந்து நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஏமாறல. சரியா? ஏன்னா நிறைய வந்து வர்றதே தோனிக்காக தான். சிஎஸ்கே அபிஷியல் இருந்து கிளாரிட்டி கொடுக்கும், அவ்வளவுதான். அது என்ன கொடுக்காம அவரை சிபிக்குள் முத்து மாதிரி அவரை பதுக்கியே வச்சிருக்காங்க. எப்பதான் வருவாருன்னு தெரியல. இதுக்கு மேலே வராம இருக்கிறதுக்கு அவர் வந்து டேர்ம் கொடுத்துட்டு போயிரு. ஓகே ஓகே ஓகே. Super. CSK win all time. Is there any chance for CSK to qualify? Yes, there's 100% chance. Let's hope for the best. You came here for Tala Dhoni. Yeah. He has not played. He has not played. How was the feeling? Feel sad, but happy for the team. Team win. Thank you. Second win against Mumbai Indians. How was the feeling? It was good. Thank you so much. How was the match now? Thanks. Second consecutive win against Mumbai Indians. How was the feeling? Nice. Comeback பண்ண வாய்ப்பு இருக்கா குவாலிஃபை ஆக? தல தோனி ஒருவர்னு எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, தோனி வராத எப்படி இருக்கு? ரொம்ப ஆர்சிபி கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, கிடையாது. நோ. மும்பை இது சிஎஸ்கே குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஓகே. அவங்க 2 பேர் ஃபார்ம் வரணுக்காகவே ருத்ராஜும் கார்த்திக் சர்மாவும் வந்து ஒரு பாலா ஃபேஸ் பண்ணி சிங்கிளா அடிச்சாங்க. இங்க ஒரு டபுள் ஆக்ஷன் ஒண்ணு இருக்குது. மும்பை சென்னை, அவர்கிட்ட வேணா கேளுங்க என்ன ப்ரோ டக்குனு டி-ஷர்ட் மாறிட்டீங்க? மும்பை சென்னைலாம் இல்ல, ரோஹித் சர்மாக்காக மும்பை ஜெர்சி போட்டேன். ஆடலன்றதுனால தோக்க என்ன காரணம் ப்ரோ? ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சரியில்லையா? ஆமா ப்ரோ, அவர் எங்களுக்காக விளையாடினாரு ப்ரோ. டாஸ் ஜெயிச்சாரு, போலிங் எடுக்காம பேட்டிங் எடுத்தாரு. 25 பால் ஆடி 18 ரன் அடிச்சாரு. பவுலிங் ரொட்டேஷனும் ஒழுங்கா பண்ணல. ஸோ அவர் எங்களுக்காக ஆடினாரு. அடுத்த வருஷம் எங்க டீம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே.